Taste the Daily. திருப்பூரில் பிஏபி கால்வாய் சமச்சீர் நீர் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். பரப்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்டத்தில் வாய்க்காலில் திறந்துவிடப்படும் சமச்சீர் நீர் கடைமடை வரை வந்து சேர்வதில்லை என விவசாயிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் திமுக அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டித்து அடுத்த மாதம் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இதற்கு அனுமதிக்குமாறு காங்கேயம் வட்டாட்சியர் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் திமுக நகர்மன்ற தலைவரின் வார்டு பகுதியில் கால்வாய்களை அமைக்காமல் மக்களின் வீடுகளை மட்டும் இடிப்பதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 1வது வார்டு பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி அதிகாரிகள் இடித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கால்வாயை அமைக்காமல் வீடுகளை ஏன் இடிக்கிறீர்கள் என நகராட்சி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சி அலுவலகம் முன் கணக்கம்பாளையம் ஊராட்சியை முழுமையாக உடுமலை நகராட்சியுடன் இணைக்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கணக்கம்பாளையம் கிராம நிர்வாகத்தின் ஒரு பகுதி நகராட்சியாகவும் மற்றொரு பகுதி கிராம ஊராட்சியாகவும் உள்ளது. இதனால் அடிப்படை வசதியின்றி அவதியுறும் கணக்கம்பாளையம் கிராமத்தினர் கிராம ஊராட்சியை உடுமலை நகராட்சியுடன் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு இணைக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது என்ன நடக்குதுங்க? 2 பிரிவுகளாக இருந்து அந்த மக்களை வஞ்சிக்கக்கூடிய நிலைமை தான் தொடர்ந்து இருக்குது. அதனாலதான் கொள்கை வித்தியாசங்கள் இருந்தாலும் எங்களுடைய ஒருமித்த கருத்து அந்த மக்களின் நலன் சார்ந்த விஷயத்துல ஏன் அரசு செய்யல, அதை உடனடியா செய்து கொடுக்க வேண்டும் சொல்லித்தான் இந்த கூட்டமைப்பு சார்பில் 17 கட்சிகளும் இணைந்து தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். அப்படி மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியில் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகள் குவிந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். திமுக அமைச்சர் மூர்த்தியின் தொகுதியான ஒத்தக்கடையில் இருந்து கடச்சனேந்தல் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் மருத்துவ கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளிட்ட கழிவுகளை சிலர் கொட்டி செல்கின்றனர். இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அமைச்சர்கள் தங்கள் சொந்த தொகுதி பிரச்சனைகளை கண்டு கொள்ளாமல் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.